ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம் வீட்டில் நிரந்தரமான லட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கு பசுவிற்கு இந்த பொருளை தானம் கொடுங்க. நிச்சயமாக நம் வீட்டில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீருவதற்கு பசுவிற்கு செய்ய வேண்டிய தானத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மனுஷங்களாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் கஷ்டங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி மீண்டு வரணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம் வாழ்க்கையின் போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம சில நம்மளோட முயற்சியோடு சேர்ந்து ஆன்மீக பரிகாரங்களையும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னேறலாம். பசுவில் 30 தேவர்களும் வாழ்வதா சாஸ்திரம் சொல்லுது. பசுமாட்டிற்கு நம் கையால் கொடுக்கக்கூடிய தானங்கள் நம்முடைய கெட்ட கர்மாக்களை குறைக்கும். இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளும் குறையும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு ஒரே ஒரு செவ்வாழை பழத்தை நம்ம வாங்கி தானம் கொடுக்கணும். நம்முடைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையறதுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு செவ்வாழை வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். திங்கக்கிழமை தோறும் ஒரு அகத்திக்கீரை கட்டை வாங்கி பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கணும். குறிப்பாக திங்கக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பசுமாட்டிற்கு இந்த பொருளை நம்ம தானமாக கொடுத்தோன்னா நம்ம வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தானத்தை கொடுக்கணும். புதன்கிழமை அன்னைக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை வேணாலும் பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரை, காய்கள் இப்படி ஏதாவது ஒன்று பசுமாட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். இதனால் நம்முடைய அறிவுத்திறன் வளரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய பின்னடைவு எல்லாமே தீர்ந்து அவங்கள படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. இந்த பரிகாரம் ரொம்பவே நம்ம பிள்ளைகளுக்கு கை கொடுக்கும். வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வாங்கி பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இனிப்பு நிற பொருட்களை பசுமாட்டிற்கு கொடுக்கும்போது அளவோடு கொடுக்கணும். ஒரு லட்டில் ஒரு கொஞ்சமாவது அந்த பசுமாட்டுக்கு வாயில் நம்ம கொடுக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக பசுமாட்டுக்கு 10 லட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. ஒரு லட்டில் ஒரு பாதி கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது மங்களகரமான காரியங்கள் தடையாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே இந்த பரிகாரம் சரி செய்யும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை சரி செய்யும். இப்படி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் வெள்ளை நிற கேசரி இல்லை வெள்ளை நிற பாயசம் எதுவாக இருந்தாலும் அதோட ஏலக்காய் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். இது மாதிரி கொடுக்கும்பொழுது நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு கொஞ்சமாக கருப்பு உளுந்தை எடுத்து தண்ணீரை போட்டு ஊற வச்சுடுங்க. சனிக்கிழமை காலையில் எழுந்திடும் முதல் வேலையாக இந்த உளுந்தில் ஒரு கட்டி வெல்லத்தை போட்டு நல்லா கலந்து பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுங்க. பசுமாடு சாப்பிட்டதும் இந்த உளுந்து தண்ணி கொஞ்சமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அது சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு சொட்டாவது எடுத்து உங்கள் தலையில் தெளிச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நில வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செவ்வாழை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். கோதுமை மாவால் செய்யப்பட்ட சப்பாத்திகளை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். நம்முடைய வருமானத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்துமே நீங்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் உதவும். நிச்சயமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு வாய்ப்பு, நீங்கள் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். இந்த 7 நாளும் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை அதிகமாக இருக்கோ அதை சரி செய்யறதுக்கு அந்த கிழமையை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. இப்படி பசுமாட்டிற்கு நம்ம சாப்பிட கொடுக்கும் பொழுது அந்த பொருளை மண்ணில் போட்டுட்டு பசுவை சாப்பிட வைக்கக்கூடாது. அதனால் உங்கள் கைகளாலே அந்த பசுவுக்கு கொடுங்க. முற்ற மாடாக இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நீங்கள் பசுவோட சொந்தக்காரர் இருக்கும் பொழுது ஜாக்கிரதையாக அந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது மாதிரி இந்த பசுமாட்டிற்கு இந்த 7 நாளில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ ஒரு பிரச்சனையை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பசுவிற்கு நீங்கள் அந்த நாளில் இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அது நிரந்தரமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்.
இதை வந்து நம்ம ரெகுலராகவே செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனால் இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தாக்கா பண கஷ்டம்தான், கடன் தான். அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வெள்ளை நிற கேசரி இல்லை வெள்ளை நிற பாயசம் எதுவாக இருந்தாலும் அதோட ஏலக்காய் சேர்த்து பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். இந்த ரெகுலராக இதை நம்ம வந்து பசுமாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வந்து தொடர்ந்து செய்து பாருங்கள். இதில் வந்து நல்ல ஒரு பலன் இருக்குது. இதை நிறைய பேர் செஞ்சு அனுபவபூர்வமாக நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் இதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயமாக இது உங்கள் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.